இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே நம்ம அம்மா அம்மான்ட்டு தான் உயர்வா சொல்லுவோம். அம்மா உயர்வானவங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அப்பாவை அம்மா அளவுக்கு உயர்வா சொல்றது இல்ல. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலுமே அப்பாவின் பங்கு மிக மிக அதிகம். என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இதைத்தான் சொல்லுவீங்க. இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அனைத்துலக பள்ளியில் அனலையும் தூசியையும் பொருட்படுத்தாமல் பூங்காவில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் தோட்டக்காரர் ஒருவர். நாராயணா, தலைமை ஆசிரியர் உன்னை உடனே வரச் சொன்னார் என்று கூறினான் அந்த அலுவலக பையன். உடனே தன் கை கால்களை அலம்பிக் கொண்டு தலைமை ஆசிரியர் அறையை நோக்கி நடந்தார். அன்று என்னவோ பூந்தோட்டத்திலிருந்து அலுவலகத்திற்கு செல்வது நெடுந்தூர நடையாய் தோன்றியது. அவரது இதயம் வெளியே வந்து விழுவது போன்ற ஒரு உணர்வு. அவர் மனதில் பலவாறான எண்ணங்கள் அலைமோதின. ஏன், என்ன நடந்திருக்கும்? இத்தனை அவசரமாக எதற்கு கூப்பிட்டிருப்பார் என்ற கேள்விக்கணைகள். அவர் நேர்மையான தொழிலாளர். எந்த தருணத்திலும் தன் கடமையிலிருந்து தவறியதில்லை. அறை கதவை தட்டினார். கூப்பிட்டீங்களா மேடம் என்று கேட்டார். உள்ளே வா என்ற அந்த அதிகார குரல் அவரது படபடப்பை மேலும் அதிகரித்தது. அந்த தலைமை ஆசிரியை மேசை மேலிருந்த தாளை சுட்டிக்காட்டி இதை படி என்றார். ஆனால் மேடம், எனக்கு படிப்பறிவு இல்லைங்க மேடம். எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது மேடம். நான் தவறேதும் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். என் மகள் இந்த பள்ளியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு தந்தீங்க. அதற்காக நான் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனானேன். என் மகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நான் கனவில் கூட காண முடியாது. இப்படி கூறிக்கொண்டே அவர் தேம்பினார். நடுக்கமும் அவரை ஆட்கொண்டது. போதும் நிறுத்து, நீ ரொம்பதான் கற்பனை செய்கிறாய். நான் ஆசிரியர் ஒருவரை கூப்பிடுகிறேன். அவர் இதை உனக்கு வாசித்து மொழிபெயர்த்து கூறுவார். இது உன் மகள் எழுதியது. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் தலைமை ஆசிரியை. விரைவிலேயே அங்கு வந்த ஆசிரியை ஒருவர் அதனை வாசித்து தமிழில் ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்த்து கூறினார். இன்று அன்னையர் தினம் தொடர்பாய் மாணவர்களை கட்டுரை எழுதச் சொன்னோம். அக்கட்டுரைகளில் ஒன்றுதான் இது. நான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவள். அந்த கிராமத்தில் மருத்துவ வசதியோ கல்வியோ இல்லை. அதை கனவில் கூட காண முடியாது. பிரசவத்தின் போது பல பெண்கள் மரணித்துள்ளனர். என் தாயாரும் அவர்களுள் ஒருவர். என்னை அவர் கைகளில் ஏந்தும் பாக்கியத்தை கூட பெறவில்லை. என்னை முதலில் தன் கைகளில் ஏந்தியவர் என் அப்பாதான். சொல்லப்போனால் அவர் ஒருவர் மட்டும்தான். நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன். பிறக்கும் போதே என் தாயாரை விழுங்கிவிட்டேன் என்று உறவினர் குறைபட்டு கொண்டனர். அதனால் எல்லோரும் கவலையடைந்தனர். உடனே மறுமணம் செய்து கொள்ளும்படி என் தந்தையை வற்புறுத்தினர். ஆனால் என் அப்பா அதை மறுத்துவிட்டார். என் தாத்தாவும் பாட்டியும் அவரை சம்மதிக்க வைக்க எல்லாவித யுத்திகளையும் கையாண்டனர். அறிவுபூர்வமான வாதங்களையும் முன்வைத்தனர். என் தாத்தா பாட்டிக்கு ஒரு பேரன் வேண்டுமாம். ஆகவே அவரை மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்தினர். அப்படி அவர் இணங்காவிட்டால் அவரை தள்ளி வைத்து விடுவதாகவும் அச்சுறுத்தினர். என் அப்பா சற்றும் தயங்காமல் நிலம், நல்ல வாழ்க்கை, சொகுசான வீடு, கால்நடைகள் மற்றும் அக்கிராமத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழ அவருக்கு இருந்த அனைத்து சலுகைகளையும் துறந்தார். கையில் சல்லி காசு கூட இல்லாமல், ஆனால் என்னை மட்டுமே கையில் ஏந்தியவாறு இந்த மாநகரில் குடியேறினார். வாழ்க்கை மிகவும் சிரமமானதாகவே இருந்தது. அப்பா இரவும் பகலும் கடுமையாக உழைத்து என்னை கண்ணும் கருத்துமாக பேணி வளர்த்தார். நான் விரும்பி சாப்பிட்ட உணவு பண்டங்களை திடீரென்று தனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார். அதன் காரணம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. தட்டில் இருக்கும் அந்த ஒரு துண்டை நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு நடந்துள்ளார் என்பதை நான் பெரியவளாக வளர்ந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அவர் சக்திக்கு மீறிய ஒரு வசதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்பள்ளி அவருக்கு புகலிடம் அளித்து சிறப்பு செய்துள்ளது. இப்பள்ளி இன்னொரு மாபெரும் பரிசையும் தந்துள்ளது. ஆம், நான் இப்பள்ளியிலேயே சேர்ந்து பயில வழங்கியுள்ள வாய்ப்புதான் அது. அம்மா என்றால் அன்பும் அரவணைப்பும் எனின் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவர். அம்மா என்பவர் இரக்கமிக்கவர் என்றால் என் அப்பா அதற்கும் பொருத்தமானவரே. சுருக்கமாக கூறினால், தாய் ஒருவரின் வடிவம் அன்பு, பராமரிப்பு, தியாகம், இரக்கம் என்றால் என் அப்பாதான் இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த தாய்.
அன்னையர் தினத்தில் இம்மண்ணில் மிகச்சிறந்த பெற்றோராக இருக்கும் என் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பள்ளியில் கடின உழைப்பாளியாக திகழும் தோட்டக்காரருக்கு என் வணக்கத்தை தெரிவித்து அவர்தான் என் அப்பா என்பதை பெருமையோடு அறிவிக்க விரும்புகிறேன். இதை வாசிக்கும் என் ஆசிரியை எனக்கு நல்ல புள்ளிகள் தரமாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆயினும் தன்னலமற்ற அப்பாவுக்கு ஒருவர் வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பாக இக்கட்டுரை இருக்குமென நம்புகிறேன். அந்த அறை நிசப்தமானது. நாராயணன் தேம்பி தேம்பி அழுவது மட்டுமே கேட்டது. கடும் வெயில் கூட அவரின் ஆடையை வியர்வையால் ஈரப்படுத்தாது இருந்திருக்கலாம். ஆனால் தன் மகளின் சொற்கள் அவர் உள்ளத்தையே ஈரப்படுத்தியது. அவர் கை கட்டி வாயடைத்து அங்கு நின்று கொண்டிருந்தார். ஆசிரியரிடமிருந்து அந்த தாளை வாங்கி தன் நெஞ்சின் மேல் வைத்து கண் கலங்கினார். தலைமை ஆசிரியை தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரை அமரச் செய்தார். அவர் பருக ஒரு கோப்பை நீர் வழங்கி அவரிடம் ஏதோ சொன்னார். அவர் குரலில் ஒரு கனிவு வெளிப்பட்டது. நாராயணா, உன் மகளின் இக்கட்டுரைக்காக 10க்கு 10 புள்ளிகள் வழங்கியுள்ளோம். இப்பள்ளி வரலாற்றிலேயே அன்னையர் தினம் தொடர்பில் எழுதப்பட்ட மிகச் சிறந்த கட்டுரை இதுதான். நாளைக்கு இப்பள்ளியின் அன்னையர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது. இப்பள்ளியின் ஒட்டுமொத்த நிர்வாகஸ்தரும் உன்னையே சிறப்பு விருந்தினராக அழைக்க முடிவு செய்துள்ளனர். பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஆண் ஒருவன் காட்டும் அன்பு, அதற்கும் மேலாக உன் மகள் உன் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை போற்றி அங்கீகரிக்கவும், உன் மகளுக்கு பெருமை சேர்க்கவும், உன் மகள் தன் கட்டுரையில் குறிப்பிட்டது போல் இவ்வுலகிலேயே தலைசிறந்த பெற்றோரை இப்பள்ளி பெற்றிருப்பதற்காக இப்பள்ளியில் உள்ள அனைவரும் பெருமை கொள்ளவும் இம்முடிவை செய்துள்ளோம். நீ பூங்காவை மட்டும் பராமரிக்கவில்லை, மாறாக உன் வாழ்வில் விலை உயர்ந்த மலரை அழகிய முறையில் பேணி வளர்த்துள்ளாய். நீதான் உண்மையான தோட்டக்காரன். நாராயணா, அந்த நிகழ்ச்சிக்கு நீ சிறப்பு விருந்தினராக வருவாயா என்று கேட்டார் தலைமை ஆசிரியை. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அதனால தான் இந்த கதையை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.